இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அதோட அவுட்புட் ரியலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரேண்டமாக குட்டி குட்டி பாக்ஸ் வந்து ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு என்ன தோணுதோ நீங்கள் எது வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ட்ராயிங்காக பண்ணிக்கோங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து அக்ரலிக் மார்க்கர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலரிங் வந்து கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்க மாதிரி கொடுங்க. நிறைய எல்லோ கலர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். லைட் ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ்டல் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் கலர் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இது அவுட்லைன் கொடுக்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த அவுட்புட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரது வந்து நமக்கு ஈஸியாகவே தெரியும். இது மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு கடைசியில் நம்ம கோடு போட்டிருப்போம்ல, குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டோம்ல, அதுக்குமே வந்து அவுட்லைன் பிளாக் கலரில் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ட்ராயிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.